யாரோட கட்டுப்பாட்டிலையோ நீங்கள் வாழ வேணாம். சகிச்சின்னு செய்ய வேணாம். கணவன் மனைவியும் சகிச்சின்லாம் இருக்க வேணாம். புரியுதா என்ன சொல்லிட்டு? அது கணவன் மனைவி மட்டும்தான் இல்லை, நண்பர்கள் கூட சகிச்சின்னு இருக்க வேணாம். பார்ட்னர்ஷிப்பில் கூட சகிச்சின்னு இருக்க வேணாம். ஒத்து வரா காட்டி கிழிச்சு தூக்கி தூர போடு. கிட்டாதாயின் வெட்டன மர. நிம்மதியும் கொண்டாட்டமும் உன்னோடது உனக்கு இருக்கணும். அதுக்கு தடையாக யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். யாராக இருந்தாலும். நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஆமாம், அப்பா வா வானா, அம்மா வா வானா, பொண்டாட்டியா வானா. கொண்டாட்டம் மட்டும்தான் என் பிறப்புரிமை. அதுதான் துறவுக்கு அழகு. அவன் தான் மனிதன், அவன் தான் கடவுள். அவனுக்கு மட்டும்தான் கடவுள். யாருக்காகவோ பாண்டேஜ் ஆகி, யார் பேச்சோ கேட்டு, யாருக்காகவோ வாழ்ந்துக்கிறோம் மனுஷனே இல்லை. அது விலங்கு கூட செய்யறதில்லை. விலங்கு அதுதான் கட்டி போட்டு பழகு பார்த்ததுனால என்ன பண்ணுறது, வேறு விதியை வந்துட்டு உட்காந்துக்கும். அதுவும் செங்கலை விட்டு பாரு, ஒரு 4 நாள் வெளியே போய் வாழ கற்றுக்கும். நாய் கூட சொல்கிறேன். ஆனால் இவன் அவுத்து விட்டா கூட போக மாட்டான். என் புள்ள இருக்குது, என் பிள்ளைங்கள நான் என்ன பண்ணுறது, அந்த என் பிள்ளைய காட்ட மாட்டேன்றா, என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்றா. அவன் இப்போ என் பிள்ளைய யார் அவன் வச்சுக்க மாட்டேறான், பார்க்க மாட்டேன்றான். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இல்லாமல் போயிடுமே. அதுக்கு மட்டும் அப்பா இல்லாமல் சுற்றின்னு வந்தால் என்ன ஆகுறது? அதுக்காக என்ன பண்ணுறேன் நான்? இதெல்லாம் தமாசு. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு உங்கள் ஏழாமைக்கு வேறொரு வடிவம் காட்டுறீங்க, வேறொரு காரணம் சொல்கிறீங்க. பொய். பொது வழியில் நீங்கள் வாழ்கிறீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன், சகிச்சிக்குன்னு வாழக்கூடாது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்காக நான் விவரத்து பண்ணலாமா வானாவான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்க முடியாது. காமனாக ஒரு விஷயத்த என்னால் சொல்ல முடியும். சகிச்சின்னு வாழ வேணாம். யாராக இருந்தாலும், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், பார்ட்னராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் சகித்து. அன்பாக 2 பேரில் இருக்க முடியலன்னா வானா, புரிஞ்சுக்க முடியலன்னா வானா. நானாக இருக்கணும், நீ இருக்கணும், நம்ம 2 பேர் சேர்ந்துருக்கணும், அவ்வளவுதான்.